பணிவான பொதுவாக கிழக்கு பதிப்பகத்தின் சார்பில் நாங்கள் வாழ்க்கை வரலாறுகள் நிறைய பதிப்பித்ததுண்டு. அவை பெரும்பாலும் பிரபலமடைந்திருக்கும் ஒருவரை பற்றி அவரை பற்றி வந்த தகவல்களின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவற்றை தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வருவது. வாழ்க்கை வரலாறுகளின் வாயிலாக பல தகவல்களையும் வரலாற்றையும் இந்த நில கால சூழலையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இதுல இந்த தன் வரலாறு, இந்த ஆட்டோபயோகிராபி, அது சற்றே குறைவானதாகத்தான் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ரொம்ப பிரபலமான பலர் கிழக்கு பதிப்பகம் அவர் என்னுடைய வாழ்க்கை வரலாறை நான் எழுதி தருகிறேன் போல் என்று இதுவரை கேட்டதில்லை. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் சிலவற்றை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். உதாரணமாக பராக் ஒபாமாவுடைய ஒரு மிக நல்ல அவர் அமெரிக்காவின் அதிபராவதற்கு முன்பே எழுதியிருந்த அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம். தமிழில் நிறைய தன் வரலாறுகள் எழுதப்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதில் ஒன்றாக பழகருப்பையா அவர்களுடைய புத்தகம் வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், இந்த புத்தகத்துல அச்சு சார்ந்து எனக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கு. அதை விரைவில் சரி செய்திடணும். பழகருப்பையா அவர்கள் தனித்தமிழ் ஆர்வலர்கள் தெரியும். ஆனால் அவர் கிரந்த எழுத்துக்களை தான் தவிர்ப்பாரை தவிர ஆங்கில எழுத்துக்களை கொஞ்சம் சரளமாக கையாண்டிருக்கிறார். அதுல நாங்க கொஞ்சம் எங்க சைட்ல இருந்து தவறு வந்துருச்சு. அத நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ரீலிபி என்னும் அந்த எழுத்துரு அது ஆங்கிலத்தில் இருப்பதை கவனமாக தேடி பிடித்து மாற்ற வேண்டும். அது சில இடங்கள்ல மாற்றப்படாததுனால படிக்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு கொஞ்சம் பயங்கரமான ஒரு வார்த்தை, என்னடா இது தமிழே இல்லையே, இவருக்கு எல்லாவற்றையும் தமிழாக்குபவர் எதுதோ புதுதா தன்னுடைய புத்தகத்துல புது சொற்களாக உருவாக்கி இருக்கிறார். ஏன்னா அது அவருடைய தவறுல எங்களுடைய தவறு. எல்லாருக்கும் முன்னாடி நான் சொல்லிக்கிறதுனால வேற யாரும் அதை தயவு செய்து சொல்லி என்னுடைய வருத்தத்தை அதிகமாக்க வேண்டாம் என்று முன்னாடியே நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருவோம். பழகருப்பையா எனக்கு பல ஆண்டுகளாக நண்பர். அவரோடு நிறைய அரசியல் பேசியிருக்கிறேன். குறிப்பாக அந்த நேரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக இருந்தார். அதற்கும் சற்று முன்பிருந்தே பழக்கம். அந்த நேரத்தில் தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனார். அப்பொழுது ஒரு பேச்சு அடிபட்டது. அதாவது இன்னும் அமைச்சரவை தயாராகவில்லை, தேர்தல் முடிந்திருந்தது. அப்பொழுது தேமுதிக விஜயகாந்துடைய கட்சியோடு கூட்டு வைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை 2011 என்று நினைக்கிறேன் பெற்றிருந்தது. அப்பொழுது ஒரு பேச்சு வந்தது. இது அவருடைய முதல் சட்டமன்ற உறுப்பினராக அதான் முதல் ஒரே முறை. மிக நீண்ட காலமாக அரசியலில் இருந்தாலும் அதுதான் சட்டமன்றத்துக்குள் நுழைவது. அவர் அப்பொழுது அதிமுகவில் மிக அதிகம் பேர் பெறக்கூடிய அந்த துணை கொள்கை பரப்பு செயலாளர் நினைக்கிறேன் பேர், அந்த பதவி ஞாபகம் இல்லை. ஒரு ஃபயர் பிராண்ட். அப்படி வந்தா அப்படியே மேடை நெருப்பு பத்தி எரியும். எதிர்கட்சியை தாக்குறதுக்கு அந்த நேரத்துல அவர் ஒரு மிக வலிமையான ஒரு ஆயுதமாக இருந்தார், பேச்சிலும் எழுத்திலும். அவர் சட்டமன்றத்தின் அவைத்தலைவராக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்தது. ஆனால் ஆகல. அது ஒரு அமைச்சராகவும் ஆகல. அதுக்கு என்ன காரணங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் தள்ளி வைத்துக் கொள்வோம். ஆனா ஒரு வசதி என்னன்னா, அதனால அவரோடு தொடர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் சாதாரண எம்எல்ஏவாக மட்டுமே இருந்தார். அதனால தொடர்ந்து அலுவலகத்துக்கு வருவார். அவரை பார்த்து பேசுவதற்கான வாய்ப்பு. அவருடைய வீடு பக்கத்திலேயே இருந்தது. எங்களுடைய அலுவலகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையகம், அவருடைய வீடு எல்லாமே உரைத்தது. அதனால தொடர்ந்து அவரோட பேசுவதற்கான வாய்ப்பு. அவருடைய மெய்யியல் மீதான நாட்டம், கிரேக்க மெய்யியலிருந்து இந்திய மெய்யியல் குறித்து பல்வேறு காலகட்டங்களில் பேசியிருக்கிறோம். அவருடைய அரசியல் சார்ந்த பார்வை, அதுலலாம் நிறைய
கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அது பேசுவதற்கான ஒரு களம் அப்படிங்கிறது அவரோட எப்பொழுதுமே இருக்கும். திடீரென்று ஒரு நாள் வந்தார், நீங்கள் என்னோட வாருங்கள், நாம் சோவை போய் சந்திப்போம். இப்போ சோ அவருடைய இறுதி கட்டம், நோய்வாய்ப்பட்டிருந்தார். நான் சோவை பார்த்தது கிடையாது, அவருடைய எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது. ஆனால் அவர் பழக்கருப்பையாவோடு ஒரு நெருங்கிய நண்பர். நாங்கள் போயிருந்தோம், ஒரு ஒரு மணி நேரமாவது இருந்திருப்போம் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. குறைந்தபட்சம் ரொம்ப சுவாரஸ்யமான பல விஷயங்கள் அவற்றை பற்றி எல்லாம் பொதுவில் எழுத முடியாது. ஏன்னா அது ஒரு பிரைவேட் கான்வர்சேஷன். அதுல வந்து அரசியல் தான் பெரும்பாலும் இருக்கும். இருந்தாலும் அதை பற்றி நான் எங்கும் பதிவு செய்ததும் கிடையாது. ஒரு எனக்கு சோவுடன் முதல் முறையாக அவரோட அருகில் உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான். நம்ம பேசுறதுக்கு அப்போ ஏதோ ஒரு கேள்வி கேட்போம், அப்புறம் அவர் ரொம்ப முடியாத நிலையிலும் அவர் தான் நிறைய பேசுவார். அவரிடமிருந்து நிறைய விஷயங்கள் அந்த சந்திப்பில் தெரிந்து கொள்வதற்கு வழிவகை செய்திருந்தார். பழக்கருப்பையாவுடைய இன்றைக்கு நீங்க வந்து பழக்கருப்பையாவை பற்றி முகநூலில் பார்த்தீர்கள் என்றால் நிறைய கேலிகள், முக்கியமாக அவருடைய தனித்தமிழ் குறித்ததற்கான ஒரு கேள்வி. ஒரு ஒரு பெயரை அவர் எப்படி எழுதுவார், இப்பொழுதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் எப்படி எழுதுவார், குறிப்பிடுவார். ஜெயலலிதாவை இப்பொழுது செயலலிதா என்று எழுதியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். அப்பொழுது அவர் கட்சியில் இருக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பார், என்ன செய்தார், அதெல்லாம் அவர் கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு பெயரை அவர் உள்ள ஒரு இடத்துல சொல்றார். லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி இவங்க வந்து போஸ்டர் அடிக்கும் பொழுது அதுல இலக்குமி கிருட்டினமூர்த்தி அப்படின்னு எழுதியிருந்ததுமே அவங்க வந்து என்னுடைய பெயரை சிதைத்து விட்டார்கள். அதுக்கு பல பார்வைகள் மாற்று பார்வைகள் இருக்கலாம். என்னுடைய பெயர் வந்து வடமொழி, அதிலுமே தவறான பதரி என்று இருக்கணும். அது வந்து ஹிந்திக்காரர்கள் வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் வெட்டிடுவாங்க. இந்த எண்டுல இருந்தாலும் சரி, நடுவுல இருந்தாலும் சரி, அது பத்ரி என்று ஆகி, பத்ரி சரியான தமிழிலேயே ஆழ்வார்கள் பதரி என்று அதை எழுதியிருக்கிறார்கள். பதரி நாராயணன் என்று என்னுடைய பெயர் தமிழுக்கு நெருக்கமாக கொண்டு வர வேண்டும் என்றால் இருக்கணும். ஆனால் அது வந்து பத்ரி நாராயணன் என்றுதான் ஆகிவிடுகிறது. அதில் என்னுடைய தந்தையாருடைய பெயர் சேஷாத்ரி என்பதையும் சேர்த்து என்னுடைய பெயரை நான் பத்ரி சேஷாத்ரி என்று எழுதினால் அதை விக்கிபீடியா, தமிழ் விக்கிபீடியா, அதை நம்ம யாரோ ஒருத்தர் பத்ரி சேஷாத்ரின்னு எழுதி ஒரு 2 பத்தி எழுதிட்டு போனால் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க வந்து பழக்கருப்பையா போன்றவர்கள், நான் அப்படி சொல்லல, அவர் யார் என்று கூட நமக்கு தெரியாது. வெகு விரைவில் அந்த இடத்துல வந்து பத்திரி சேடாத்திரி அப்படின்னு அது பேர் மாற்றி, வேற ஒன்றும் வேல்யூ அடிஷன், அதுக்கு ஏதாவது மதிப்பு கூட்டுவோமா என்பதில்லை. அவருடைய பெரும் மதிப்பு கூட்டுதலே பத்ரி சேஷாத்ரி என்பதை பத்திரி சேடாத்திரி என்று மாற்றுவது. அது மாதிரி ஜெயமோகனாக இருந்தால் அவர் ஜெயமோகன் ஆகி விடுவார். அது எல்லாமே அது வரிசையா. அதோட கூட ஒரு 1-2 மதிப்பையும் சேர்த்து கூட்டினார்கள் என்றால் நன்றாக இருக்கும். ஆனால் இந்த பிடிப்பு இருக்கிறதே, அது எனக்கு பிடிக்கும். அந்த பிடிப்பை வந்து பழக்கருப்பையாவுடைய பல இதுல பார்க்கலாம். வள்ளலாரை கற்கிறார், பூணுணவை விட்டு விடுகிறார் உடனடி, அவ்வளவுதான். அதையே உண்டு, அதாவது வேற மரக்கறி இருக்குமா என்று தேடி பார்க்க மாதிரியான தட்டில் உண்டு வந்தவர் வள்ளலாரை படிக்கிறார், உடனே மனம் மாறிவிடுகிறது, உடனே அதை செயல்படுத்துகிறார். அப்படிங்கும் பொழுது அந்த கொள்கை பிடிப்பு அப்படிங்கிறது அவர் ஒரு முரடர் அப்படியே இருக்க வேண்டும். ஒரு முரட்டுத்தனம் எப்படி நம்முடைய செயலை செய்ய முன்னெடுத்து செல்ல உதவுகிறதுங்கிறது வந்து இந்த இடத்துல முக்கியமானது. அப்படிப்பட்ட ஒருவர் நான் இப்படித்தான் எழுதுவேன், இப்படித்தான் சொல்வேன் என்று சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன். ஆனால் அவர் அப்படி செய்வது வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது. ஆகா, இப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அதை நான் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கிறேன். அத பல இடங்கள்ல நம்ம வந்து அவருடைய மத கருத்துகள் ஒரு ஒரு ட்ரெடிஷனல் என்று சொல்லுவோமே, இந்து ட்ரெடிஷனல் பார்வையிலிருந்து விலகியது.
அவருடைய மகனார் பின்னால் வந்து இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்து இன்னுமே தீவிரமானது. அதிலிருந்து நான் மாறுபடுகிறேன். ஆனால் அவர் அதில் மிகவும் உறுதியோடு இருப்பதை பார்க்கிறேன். அவருடைய எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகம் எல்லைகள் நீத்த ராமகாதை என்னும் புத்தகம். அதை நாங்கள் மறுபதிப்பு செய்திருக்கிறோம். அதை பற்றி அவர் ஒரு விழா எடுத்த பொழுது அதில் நான் பேசியிருக்கிறேன். அதில் வைணவ உரையாசிரியர்களின் பார்வை எவ்வாறு, அதில் இவரிடமிருந்து இவர் வைணவ உரையாசிரியர்களை பின்பற்றி எழுதினதாக நான் பார்க்கல. ஆனால் அது இருப்பதை நான் பார்த்து நான் அவரிடமே அதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு எதனால் பிடிக்கிறது, நீங்கள் எப்படி வந்து இந்த நூலை, இந்த இலக்கியத்தை நீங்கள் எப்படி அணுகியிருக்கிறீர்கள் என்று. பலதரம் வாய்ந்தவர். அவரிடம் நான் இதுவரை சினிமா பற்றி பேசியதே இல்லை. இதுல நிறைய சினிமா தகவல்கள் வந்திருக்கு நிறைய. அவர் வந்து ஒரு உண்மையிலேயே அவர் பல படங்களை எடுத்தார் என்று எனக்கு தெரியாது, நிஜமா தெரியாது. நான் அவரோட அரசியல்வாதி என்பதாக மட்டும்தான் நான் அறிந்திருந்தேன். ஆனால் அவர் நிறைய படங்களை எடுத்திருக்கிறார். அதுல நிறைய பணம் பண்ணியிருக்கிறார், நிறைய பணத்தை இழந்தும் இருக்கிறார். அந்த கதைகள் எல்லாம் இதில் வருகின்றன. எனக்கு அந்த விதத்திலே வந்து அவர் பின்னால் அங்காடி திரு படத்தில் நடித்ததுதான் எனக்கு முதலில் தெரிந்தது. நான் அதிகமாக திரைப்படங்கள் பார்ப்பவன் இல்லை. ஆனால் அந்த சினிமா துறை சார்ந்து, திரைத்துறை சார்ந்து ஒரு இன்னும் விரிவாக எழுத வேண்டும் என்று நான் அவரிடம் கேட்கப் போகிறேன். அவரோட தனியாக பற்றி பேசினேன். அதனுடைய நுணுக்கங்கள் சார்ந்து அவர் படம் எடுத்த காலகட்டம் என்பது ஒன்று. அன்றிலிருந்து இன்று நிறைய மாறிவிட்டது. அவர் எடுத்த காலகட்டத்திலே இப்பொழுது நாம் பார்க்கும்போது தெரியும், அதுல ஒரு லாட்டரி இருந்தது. இது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கலான ஒன்று. அதன் அடிப்படையிலேயே அவருக்கு அந்த அதிர்ஷ்டமும் இருந்து அதுவும் போய் அது எல்லாமே அதை நாம் பார்க்கிறோம். அதுல அதை இன்னும் விரிவாக எழுதினால் அது அந்த திரைத்துறை சார்ந்த ஒரு மிக பெரிய பார்வை ஒன்றை நமக்கு கொடுக்கலாம். அதை பற்றி அவர் பரிசீலிப்பார் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமானவர்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கிறது. எனக்கு பழக்கருப்பையாவுடைய நட்பு என்பது எனக்கு மிகவும் முக்கியமானது. அவர் எப்பொழுது அவருடைய குரலை கேட்டாலும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தொலைபேசியில் பேசும் பொழுது, நேரில் பார்க்கும் பொழுது அது மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. அவருடைய நட்புடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த புத்தகம் ஒரு பதிப்பாளனாக இல்லை, தனிப்பட்ட முறையில் புத்தகம் படிக்கக்கூடியவனாக நீங்கள் இந்த புத்தகத்தை, இதில் நான் வந்து அவருடைய முதல் முறை அவர் கைதானது, எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அப்பொழுது என்ன நடந்தது, அதெல்லாம் இதுல இருக்கு. அதை பற்றி முதல்ல நான் இங்க பேச வந்தது, நீங்கள் 40 நாள் சிறை சென்றீர்கள், நான் 4 நாள் சிறை சென்றேன், அதற்கெல்லாம் ஒரு த்ரெட் ஒன்று இருக்கு, அதை பற்றி பேசணும் என்று முதல்ல நினைச்சேன். அப்புறம் வேண்டாம், இந்த மேடைக்கான இடம் அல்ல அது. புத்தகத்தை பற்றிய ஒரு மதிப்புரை மட்டும்தான், அதுவும் சிறிய மதிப்புரை தரணும்னு. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க கையில் எடுத்தால் 1 மணி நேரத்துக்குள் படித்து விடலாம். அவ்வளவு வேகமாக ஓட்டி செல்லக்கூடிய ஒரு புத்தகம். அவருடைய காலகட்டம், அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக நிற்கும். இது வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு தன்வரலாறு நூல் அல்ல. ஒரு கட்டுரை பாணியில சுவையான சில சம்பவங்களை, குரோனாலஜி ரொம்ப சரியாக வந்திருக்கிறதா இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கட்டுரையும் தனிப்பட்ட முறையில அது வந்து ஒரு கட்டுரையாக முழுமையாக இருக்கக்கூடியதாக வந்திருக்கிறது. மிகவும் சமீப காலத்தில் நான் உண்மையிலேயே ரசித்து படித்த ஒரு புத்தகமாகவே இதை பார்க்கிறேன். அதை எழுதிய பழக்கருப்பை அவர்களுக்கு நன்றி. இதை போன்ற இன்னும் பலர் தங்களுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுதுதான் நமக்கு உண்மையான தமிழகத்துடைய வரலாறு என்பது நன்றாக கிடைக்கும். யாரோ ஒருவர் உட்கார்ந்து கொண்டு தமிழக அரசியல் வரலாறு என்று எழுதுவதில் பழக்கருப்பையா பற்றி ஒரு சிறு துணுக்கு எங்கேயாவது வந்திருந்தால்தான் உண்டு. ஆனால் அவருடைய எழுத்தில் தான் நாம் வந்து அங்கே காமராஜரை பார்க்கிறோம். அவர் எப்படி, அவரும் அவரை போன்ற இளைஞர்களும் எவ்வாறு அரசியலுக்குள் நுழைந்தார்கள், அவருடைய லட்சியவாதம் எப்படி இருந்தது, அந்த லட்சியவாதம் எவ்வாறு அவர்கள் லட்சியத்தில் பிடிப்பு கொண்டிருக்கும் பொழுது அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வீழ்ந்தார்கள் போன்ற பலவற்றை நாம் பார்க்க முடியும். அதை பார்த்து நம்ம ஒண்ணு சொல்ல முடியாது, நம்ம என்ன பண்ண முடியும். ஆனால் அந்த காலகட்டம் நம் கண் முன்னால் கொண்டு வரப்படும். அதற்கு இது போன்ற புத்தகங்கள் பலவும் தேவை. அதில் ஒரு சிறு துளியாக இந்த புத்தகம் இருக்கிறது.